Hello friends, welcome to Mock IES Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாட்னில வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ்னா உயிருள்ள பிராணிகள் எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸும் வந்து அதில் அடங்கும். ஸோ திங்ஸ் தட் have life are called living things. எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம் வந்து living things ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். things that do not have life are called non living things. எதுக்கெல்லாம் உயிர் அற்றதோ அதெல்லாம் வந்து non living things. எக்ஸாம்பிள் ஜட பொருட்கள், அதாவது ராக், புக் எக்ஸாம்பிள். among living things some are plants and some are animals. living thingsல பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவா, ஒன்று வந்து பிளான்ட்ஸ், ஒன்று அனிமல்ஸ். now the question is how do living things differ from non-living things. So living thingsக்கும் non-living thingsக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்ன? So living things show the following characteristics. So உயிர் உள்ள ஜீவன்கள் வந்து கீழே கொடுத்துள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுங்களுக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபுட். லிவிங் திங்ஸ்க்கு வந்து சாப்பாடு வேணும். ரெஸ்பயர் டு கன்வெர்ட் ஃபுட் இன்டு எனர்ஜி. ஸோ அதுங்களுக்கு வந்து மூச்சு விடணும். grow at certain stages of life. அதுங்க வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து வளரும். ரெஸ்பாண்ட் டு தேர் சரௌண்டிங். அதுங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வந்து அதுங்களோட தன்மையை மாற்றிக்கும். live for a definite span of time. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது உயிர் வாழும். reproduce their own food, own kind. ஸோ தன்னோட இனத்தை வந்து தானே பெருக்கிக்கும். are made up of cells. ஸோ உயிர் அணுக்கள்னால அதுங்க வந்து அதுங்களோட உடம்பு வந்து இருக்கும். ஸோ ஹேபிட்டட், வேரியஸ் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஹேபிட்டட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வளரக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ சில்ட்ரன் ஷால் பி go for a walk around our school and make a list of different plants and animals there. We see different varieties of plants around us. Very well adjusted to. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்கில் வந்து ஒரு கதை மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எந்தெந்த சூழ்நிலையில் எது வாழணுன்றது நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எந்த சூழலில் வாழணும் லிவிங் திங்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் வாழணுன்றது தான் ஹேபிட்டட்ன்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி 3 விதமாக வந்து இதை நம்ம பிரிக்கலாம். பிளான்ட்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், ஜெரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ் மீன்ஸ் ஹைட்ரோனா வாட்டரு, ஃபைட்ஸ்னா பிளான்ட்ஸ். ஸோ தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ்னு அர்த்தம். தீஸ் பிளான்ட்ஸ் லிவ் இன் வாட்டர் ஆஃப் பாண்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் விச் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். தே ஆர் டிவைடட் இன்டு 3 types. இதிலே 3 பிரிவுகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ட்ஸ் ஃப்ளோட் ஃப்ரீலி ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். தண்ணீர் மேலேயே வந்து மிதந்துட்டே இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் ஹயாசின், ஆகாய தாமரைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ்ல இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அட் த பாட்டம் ஆஃப் த பாண்ட் அண்ட் த லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இதில் பிளான்ட்ஸோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும். ஆனால் எது ஃப்ளோட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இலைகள் மட்டும் ஃப்ளோட் ஆகும். எக்ஸாம்பிள் வாட்டர் லில்லி, தமிழில் அல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, லோட்டஸ் தாமரை. ஸோ சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். இது வந்து 3வது வகையான ஹைட்ரோஃபைட். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரூட்டட் இன் த மட் அண்ட் ரிமைன் அண்டர் வாட்டர். ரூட் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லா புதஞ்சு இருக்கும். அப்புறம் பிளான்ட்ஸும் வந்து தண்ணி கடியில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வலிஸ்னேரியான்னு சொல்லுவாங்க. அடாப்ஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். ரூட் சிஸ்டம் இஸ் புவர்லி டெவலப்ட். இன் சம் கேசஸ் ரூட்ஸ் ஆர் ஈவன் ஆப்சன்ட். இதுக்கு வந்து வேர் வந்து ரொம்ப இருக்காது, சிலதுக்கு வந்து வேரே கூட இருக்காமல் இருக்கும். ஸ்டெம் இஸ் திக், ஷார்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. அதோட தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தடியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். வித் ஏர் ஸ்பேசஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். ஸோ அதனாகும் ஈஸியாக மிதக்கும். Leaves have a waxy coat that prevents their decay in excess of water. அது இல்லாமல் வந்து இலைகள் மேலே வந்து ஒரு மெழுகு தன்மையான ஒரு
கோட்டிங் இருக்கும், ஒரு லேயர் இருக்கும். அதனால அதனாகும் நிறைய தண்ணி ஊத்துனா கூட அதனாயிடும் கெடாம இருக்கும், அழுகி போகாம இருக்கும். ஸோ மீசோஃபைட்ஸ் இரண்டாவது வகையான பிளான்ட்ஸ். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ இன் பிளேசஸ் வித் மாடரேட் வாட்டர் சப்ளை. ஸோ கம்மியான தண்ணி இருந்தாலும் இதுங்களால வாழும் மீசோஃபைட்ஸ். தே கேனாட் க்ரோ இன் பிளேசஸ் வித் டூ மச் ஆஃப் வாட்டர் ஆர் டூ லிட்டில் வாட்டர். அதாவது ரொம்ப தண்ணி கம்மியா இருந்தாலும் அதுங்க செத்து போயிடும், ரொம்ப தண்ணி அதிகமா இருந்தாலும் அது செத்து போயிடும். ஓரளவு மீடியமா இருக்கிறது தான் மீசோஃபைட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கிராப் பிளான்ட்ஸ் ஆர் மீசோஃபைட்ஸ். ஸோ பயிர்கள் எல்லாமே வந்து மீசோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட், மெய்ஸ், சன்ஃப்ளவர், மேங்கோ, நீம். அடாப்ஷன் ஆஃப் மீசோஃபைட்ஸ். ஸோ தே ஹேவ் வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம். இதுக்கு வந்து வேர்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கும். லீவ்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் அண்ட் ப்ராட். இலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். ஜீரோஃபைட்ஸ். செரோஃபைட்ஸ் மீன்ஸ் டெசர்ட் பிளான்ட்ஸ். ஜீரோ desert and phytes mean plants. So plants which grow in dry areas are called xerophytes. அதாவது வறண்ட பூமியில வளர்ற எல்லா செடிகளுக்கு பேரும் xerophytes சொல்லுவாங்க. The plant body is adapted to the cope with the water scarcity, high temperature, strong winds. So இந்த xerophytes பாத்தீங்கன்னா இவங்க எப்படிலாம் அடாப்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாத வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிற இடத்துல நல்லா வளரும். ஹை டெம்பரேச்சர், ரொம்ப வெப்ப மண்டலமாக இருக்கிற இடத்துலையும் வளரும். ஸ்ட்ராங் விண்ட்ஸ், நல்ல புழுதி புயல் வந்தாலும் அதுங்க தாங்கிக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்புன்ஷியா, தமிழில் வந்து சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அடாப்ஷன் ஆஃப் xerophytes. They have long roots which go deep into the ground so as to absorb water. ஸோ இதுக்கு வந்து நீளமான வேர்கள் இருக்கும். அப்போதான் அதுங்க என்ன பண்ணும், ஏன்னா அந்த தண்ணி இல்லாத ஏரியால தான் அது வளருது. ஸோ நல்லா கிரவுண்டுக்கு அடியில் இருக்கிற வாட்டர் டேபிளில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட அது உரியறதுக்கு அளவுக்கு லாங் ரூட்ஸ் இருக்கும். இன் ஓப்பன்ஷியா த ஸ்டெம் இஸ் திக். இதுங்களோட தண்டு வந்து ரொம்ப தடியா இருக்கும், ஃபிளாட் சப்பையா இருக்கும், கிரீன் பச்சை கலர்ல இருக்கும். அண்ட் டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஸோ பச்சை கலர்ல இருந்தாலே அதில் வந்து குளோரோஃபில் இருந்து போட்டோசிந்தசிஸ், அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். ஸோ அப்புறம் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் டு பிரிவெண்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அந்த இலைகள் வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் அது வந்து முள்ளா மாறி இருக்கு. ஏன்னா வந்து டு பிரிவெண்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா வாட்டர் உள்ள இருக்க வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ முள்ளா இருக்கும்போது இது தடுக்கப்படும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா herbs, shrubs and trees. So flowering plants can be grouped based on their size of stem. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா வந்து பூக்கள் கொடுக்கக்கூடிய செடிகள். ஸோ herbsன்னு பார்த்தீங்கன்னா small plants with soft and green stems are called herbs. Plants சின்ன பிளான்ட் செடி வித் சாஃப்ட் அண்ட் கிரீன் ஸ்டெம், ரொம்ப மிருதுவா இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும் அதுங்களோட தண்டு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஆர் நான் வுட்டி பிளான்ட்ஸ். பெருசா அதுங்களுக்கு வந்து தடியாதான் ஸ்டெம் இருக்காது, அதுங்களோட தண்டு வளம் இருக்காது. அண்ட் டு நாட் க்ரோ மோர் தென் 1 மீட்டர் இன் ஹைட். 1 மீட்டருக்கு மேல அது ஹைட் வளராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேடிஷ், வீட், பேடி, சன்ஃப்ளவர். ஸோ ஸ்ட்ரப்ஸ் ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் சைஸ்டு பிளான்ட்ஸ், சைஸ் மீடியமா இருக்கும், வித் ஏ தின் பட் ஹார்ட் அண்ட் வுட்டி ஸ்டெம் ஆர் கால்டு. மெலிசா இருக்கும் அதுங்களோட தண்டுகளும், ஓரளவு வுட்டியா இருக்கும். வுட்டினா வந்து திக்கா இருக்கும்னு அர்த்தம். தே டு நாட் ஹேவ் ஏ கிளியர் மெயின் ஸ்டெம். ஆனால் பெருசா ஒன்றும் அதுங்களோட தண்டுகளும் இருக்காது. தே டென் டு பிரான்ச் அண்ட் பிகம் புஷி. அதுங்க வந்து பொதர் மாதிரி மண்டி கிடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோஸ், ஜாஸ்மின், குரோட்டான், துளசி, லெமன். ட்ரீஸ் மரங்கள், டால் அண்ட் பிக் பிளான்ட்ஸ், அது பெரிய செடிகள் தான் மரம்னு சொல்லுவாங்க. வித் ஏ டிஸ்டிங்க்ட் ஹார்ட் அண்ட் வுட்டி ஸ்டெம் ஆர் கால்டு ட்ரீஸ். இதுங்களுக்கு வந்து தண்டோல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எதுக்கு? மரங்களுக்கு. The main stem is called trunk which gives out branches and leaves. அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து ட்ரங்க்னு சொல்லுவாங்க, தண்டு. அந்த தண்டுல இருந்து நிறைய கிளைகள் வந்து பிரியும். எக்ஸாம்பிள் நீம், மேங்கோ, டீ, கோகனட், பேனியன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்.
ஸோ இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பார்க்கலாம். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a typical flowering plant consists of two main stems. Is that root system இருக்கும், வேர் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் பிளான்ட் அதான் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும். அண்ட் ஷூட் சிஸ்டம்ல மேலே, அதாவது ஏரியல் பார்ட் வானத்தை நோக்கி வளர்றது. The root system consists of main root and its lateral branches. The shoot system has a stem, branches and leaves. இதுல என்ன இருக்கும், கிளைகள் அப்புறம் இலைகள் இருக்கும். The flowering plant produces flowers, பூக்கள், fruits, பழங்கள் and seeds, விதைகள் at maturity. Root, stem and leaves are called vegetative parts of a plant as they do not take part in the reproduction. Flowers, fruits and seeds are reproductive parts of a plant as they take part in reproduction. So, இப்போ நீங்க பூக்கள், அது இல்லாம பழங்கள், விதைகள், இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ். ஏன்னா அதை வச்சுதான் அதுங்க என்ன பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம், the part of the plant which grows under the soil, பூமிக்கு அடியில் வளர்தான் ரூட் சிஸ்டம், வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. It usually develops from the radicle of the embryo. எம்பிரியோல இருந்து அதுங்க வளருது. It is descending part of the plant. Descendingனா கீழ் நோக்கி வளரக்கூடிய தன்மை. It grows away from sunlight. So எங்க சூரியன் இருக்கோ சூரிய ஒளிக்கு எதிர் திசையில வளரும். It does not have a chlorophyll. இதுக்கு வந்து அந்த chlorophyll என்ற பச்சை கெமிக்கல் இருக்காது. Nodes and internodes are absent. Nodes, internodes கிடையாது. It does not bear leaves or buds. இலைகளும் பூக்கள் வளரக்கூடிய அந்த ஸ்பாட்டும் இருக்காது. Root system is broadly classified into two types. Tap root system சொல்லுவாங்க, adventitious root system சொல்லுவாங்க. Tap root system, the radicle of the embryo grows deep into the soil and becomes the primary root. So radicle தான் embryoல இருந்து ரூட்டா மாறுது. This root gives rise to lateral roots such as secondary roots and tertiary. So அது அப்படியே கிளையா பிரியுது. Generally dicot plants have tap root system. Example பார்த்தீங்கன்னா mango, neem, carrot, radish, etc. அடுத்தது adventitious root system. So roots that grow from any part of the plant other than the radicle are called adventitious. Radicle தவிர மீதி எந்த பகுதியிலிருந்து வளர்ந்தாலும் அது adventitious root system. These roots arise in cluster, கொச்சன்னு வளரும், which are thin and uniform in size. மெலிசாவும் இருக்கும், ஒரே மாதிரி சீரான அளவுலயும் இருக்கும். As these roots arise in the cluster, they are also called as fibrous root system னு சொல்லுவாங்க. Most monocot plants show adventitious roots. So இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ், கிராஸ், மெய்ஸ், பேம்பு. நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ், வேர்களோட முக்கியமான பங்கு. ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு த சிஸ்டம். வேர்கள் என்ன பண்ணும், மெயினாக தண்ணியும் மினரல்ஸையும் எடுத்து கொடுக்கும், சத்துக்கள்லையும் பூமியிலேருந்து எடுத்து கொடுக்கும் பிளான்ட்டுக்கு. ரூட்ஸ் ஃபிக்ஸ் த பிளான்ட் ஃபர்ம்லி டு த சாயில். அது இல்லாமல் நல்லா வேர் ஊன்றதுக்கும் ரூட் வந்து யூஸ் ஆகுது. ஷூட் சிஸ்டம், the part of the plant which grows above the ground வந்து எதெல்லாம் மேல் நோக்கி இருக்கும், பூமிக்கு மேல் நோக்கி இருக்கும், அதான் வந்து ஷூட் சிஸ்டம் சொல்லுவாங்க. it develops from the plumule of the embryo. plumule னு சொல்லுவாங்க, அது எம்பிரியோல இருந்து வளரும். stem is the ascending part of the plant. ascendingனா வந்து கீழே இருந்து மேலே வளரும். so it grows towards the sunlight. சூரிய ஒளியை நோக்கி வளரும். the shoot consists of main stem with branches, nodes, internodes, leaves, buds, flowers and fruits. இதுல வந்து இலைகள், பழங்கள், பூக்கள் வளரும். young stems are green and old stems are brown. so இலசு வந்து பச்சை கலர்ல இருக்கும், கொஞ்சம் பழைய வயதான பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து ப்ரௌன் கலர்ல மாறிடும். the place from where the leaf arises is known as node. எந்த இடத்துல இருந்து இலை வந்து வளருதோ அதான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. the distance between the two successive nodes is called internode. அந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இடையில் உள்ள கேப் வந்து internode சொல்லுவாங்க. it bears buds either in the axils of the leaves or at the tip of the buds. அதுல இருந்தா பூக்கள் வரும், அது வந்து ஆக்சில்ல இருக்கும். நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம், ஸ்டெம்மோட
செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட். த ஸ்டெம் ஹோல்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸ்டெம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு ஓல்டு, அதாவது நிக்க வைக்கிறது. எதுக்கெல்லாம்? கிளைகள், பூக்கள், இலைகள், இதுக்கெல்லாம் பழங்கள். ஸோ கண்டக்ஷன், த ஸ்டெம் டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு த அப்பர் பார்ட்ஸ். பூமிக்கடியில் இருக்க வேர்கள்ல இருந்து இருக்கிற சத்தை வந்து இவங்க தான் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்ய உதவும். இது ஸ்டெம், தண்டுவலம். இட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்ஸ் த ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃப்ரம் த லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ். இலைகள் என்ன பண்ணணும், போட்டோசிந்தசிஸ்ல சாப்பாடு தயாரிக்கும். அந்த இதுவை வந்து சத்துக்களை வந்து மற்ற இடத்துக்கு இதான் வந்து கூட்டி செல்லும். லீஃப் இஸ் ஏ தின், பிராட், ஃபிளாட் அண்ட் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட். லீஃப் தான் வந்து தின், மெலிசா இருக்கும். பிராட், நல்லா பெருசா இருக்கும். ஃபிளாட், சப்பையா இருக்கும். அண்ட் கிரீன் பார்ட் ஆஃப் த பச்சை கலர்ல இருக்கும். த லீஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் பார்ட்ஸ். தே ஆர் லீஃப் பிளேட், லீஃப் லேமினான்னு சொல்லுவாங்க, லீஃப் ஸ்டாக், பிட்டியோல்னு சொல்லுவாங்க. லீஃப் ஸோ லீஃப் பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் த லீஃப் விச் இஸ் கிரீன் இன் கலர். இட் ஹாஸ் ஏ மிட் ட்ரிப். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும். த மிட் ட்ரிப் ஹாஸ் பிரான்ச்சஸ் ஆன் த எய்தர் சைட். அதுலேயே வந்து 2-3 பிரான்ச் ஆஃப் பிரியும். அதான் வந்து வெயின்னு சொல்லுவாங்க. இதான் மிட் ட்ரிப், இதான் வெயின். petiole வந்து stalk of the leaf is called petiole. It connects the lamina to the stem. So laminaவையும் ஸ்டெம்மையும் வந்து கனெக்ட் பண்ற இடம் தான் வந்து petiole சொல்லுவாங்க. Leaf base, the basal part of the leaf with which it is attached to the stem is called a leaf base. The leaf base may bear 2 small lateral leaf like structures called stipules and so on. Stipules. So normal function of leaf என்னன்னா இலைகளோட செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட், ஏன்னா சாப்பாடு தயாரிக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ். இதை பற்றி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், லீவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் த்ரூ ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் அதை பண்ணும். பிளான்ட்ஸ் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அது வந்து கரி அமில வாயுவை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு பிராணவாயுவை வெளியில் அனுப்பும். எப்போ? photosynthesis process. They take in oxygen and give out carbon dioxide during respiration. அப்போ பிராணவாயு எடுத்துட்டு கரி அமில வாயுவை வெளியிடும். This is called exchange of gases. ஒரு வாயுவை இழுக்குது, ஒரு வாயுவை வெளியே விடுது. ஸோ இதான் வந்து exchange of gases. Next, transpiration. The loss of excess water from the leaf in the form of water vapor through stomata is called transpiration. இலைகளில் வந்து ஸ்டொமேட்டான் குட்டி குட்டியாக ஓட்டைங்க இருக்கும். அது வழியாக உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வாட்டர் வேப்பரா, நீர் ஆவியாக வெளியிட்டுரும். அதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஃப்ளவர் இஸ் கால்டு த reproductive part of the plant because it helps in sexual reproduction. The flower exchanges into fruit after pollination and fertilization. Like leaves, flower also have stalk. The stalk of a flower is called pedicel. There are stalkless flowers also. So பூக்கள் வந்து இனப்பெருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பனானா என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெட்டல், ஆந்தர், சீப்பிள், கார்பிள். ஸோ a flower has 4 parts: calyx, corolla, androecium, gynoecium. Calyx, the green leaf-like parts is called the outermost circle of the flower are called sepals. They protect the flower when it is bud. So இந்த calyx தான் வந்து என்ன பண்ணும், பச்சை கலர்ல இருக்கும். அதான் அவுட்டர்மோஸ்ட் வெளிப்புறத்துல இருக்கும், பூவோட வெளிப்புறத்துல. அதான் வந்து சீப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. They protect flower when it is bud. அதாவது மொட்டா இருக்கும்போது அது காப்பாற்றும். கரோலா, the brightly colored பளிச்சுன்னு இருக்கும் parts of the flower are called petals. They are second part of the flower. They can be different colors, shapes and size. வெவ்வேறு விதமான நிறங்களையும் அளவுகளையும் உருவத்திலையும் மாறுபடும். Androecium, the stamen
is the third part of the flower. It is the male part of the flower. அதான் ஆண் உறுப்பு. Each stamen consists of a stack called filament and a bag-like structure on the top of the filament called anther அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா anther, இதான் வந்து stamen. So another forms pollen grains which are called male gametes ன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள பொடி பொடியா இருக்கிறது தான் மேல் கேமெட்ஸ் பூக்குள்ள. Gynoecium, it is the innermost part of the flower. It is the female part of the flower. Gynoecium female. Okay. A carpel has 3 parts. The upper part of the carpel is the stigma. மேல் பகுதி ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. The middle part is called style. நடு பகுதி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. The lower swollen part is called ovary. Swollen partனா அந்த இடத்துல கொஞ்சம் வீங்கின மாதிரி தடியா இருக்கும். அது வந்து ஓவரின்னு சொல்லுவாங்க. Ovary contains ovule which has the egg. கருமுட்டைகள் அதுல இருக்கும். Uses of flower. பூக்களின் பயன்கள். Flowers are used to make perfumes. Perfumesனா scent அதெல்லாம், medicines மருந்துகள், and ornamental purpose அழகுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. So modification of roots, stem and leaves. Roots, stem and leaf have their normal function or mentioned earlier. அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. In addition to the normal function, some of the roots, stems and leaves exchange their shape and structure. So வளர்ச்சியில வந்து அதுங்க மாறுபடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா modification of taproot, storage roots. First type. The taproot becomes thick and fleshy due to the storage of food materials. அதில் வந்து வேர்கள்ல வந்து நிறைய சத்துக்கள் சேர்ந்து அது என்ன ஆகிடும், தடியா போயிடும். Based on the shape of the root, they are called conical ன்னு சொல்லுவாங்க. கோன் மாதிரி இருக்கும். The root is broad at the apex and gradually tapers towards the base like a cone. Cone shape எப்படியோ அது மாதிரி மேலே பெருசா இருக்கும், கீழே வர 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 சின்னதாக இருக்கும். Example carrot. Next fusiform. When the root is swollen in the middle and tapers gradually towards the both ends like a spindle, it is called fusiform. So இதான் வந்து fusiform. Example radish. Next napiform. When the root is swollen at the apex, coming almost spherical and the taper suddenly towards the base, give a top like appearance. Topனா வந்து பம்பரம் மாதிரி இருக்கும். எது பீட்ரூட் மேல நல்லா தடியா இருக்கும், முனையில respiratory roots. Plants which grow in saline swamps. Saline swamps na உப்பு கிணறுகள்ல வளரும். Near the seashore. இது வந்து seashoreனா கடலுக்கு பக்கத்துல வளரும். Develop numerous upright aerial roots called respiratory. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அபிசேமியா, வெள்ளை அலையாத்ரி. It is found at பிச்சாவரம் in தமிழ்நாட்டில் இருக்கும். Supporting roots, prop roots. A number of roots are produced from aerial branches. These roots grow vertically downward. கீழ் நோக்கி வளரும், fixed into the ground. These roots act as pillars and give additional support to the main plant. So ஸ்திரமா நிக்கிறதுக்காக அது உதவி பண்ணும். Such roots are called prop roots. Example banyan, ஆலமரம். Stilt roots. Plants with delicate stems. ரொம்ப மிருதுவான தண்டுவளம் உடையது. Develop short, சின்னது and thick தடியான supporting roots from the basal part of the stem. They fix to the ground and give support. Such roots are called stilt roots. Example maize, sugarcane. கரும்பு. Modification of adventitious roots. Storage roots. Tuberous roots. Some of the adventitious roots store food and become swollen without any definite shape. Example பார்த்தீங்கன்னா sweet potato, சக்கரவள்ளி கிழங்கு. Next fasciolated roots. The swollen tuberous roots occurring in the clusters are called fasciolated roots. Example dahlia. Next parasitic roots னு சொல்லுவாங்க. Roots of parasitic plants penetrate into the host tissue to absorb nourishment. Such roots are called parasitic roots. அதாவது வேற ஒரு அந்த ரூட் போயிட்டு வேற ஒரு மரத்துல போயிட்டு ஒட்டிக்கிட்டு அதுல இருந்த சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
epiphytic roots. There are some plants which grow on the branches of the other tree for only shelter and not for the food. These plants grow some roots with hangingly freely in the air and the element tissue in these roots absorb moisture. Such roots are called epiphytic. Epiphytic என்ன பண்ணும், சாப்பாட்டுக்காக மற்றதை வந்து அண்டாது, ஆனால் வளர்கிறதுக்காக modification of stem. In addition to the normal function of the stem also performs certain specific functions in the complete plant of the part of the stem is modified to do the special modification. Such stems are called modification stems. Underground stem modification. Stem of some plant remain underground to the function of the storage. They are different types. என்னன்னு பார்த்தீங்கன்னா tuber. It is modified under the stem which develops by swelling of the tip of the stem. ஸ்டெம்மோட மூலம் வந்து வீங்கிடும். It stores a large amount of food. சாப்பாடை சேமிச்சு வைக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அப்புறம் ரைசோம்னு சொல்லுவாங்க. These are thickened stem that grow horizontally and horizontally இது மாதிரி வளரும். Example ginger, இஞ்சி. Subaerial modification of stem. This modification is meant for vegetative propagation. In some plants, branches are weak and they lie horizontal on the ground or may become buried in the topsoil. Aerial branches and adventitious roots develop at. These are called the creepers. Creepers are கொடிகள். Runners. Example grass, pumpkin, பூசணி கொடி. Stolons. Example strawberry. Aerial stem modification. Normally buds develop into branches of flowers. So மொட்டுக்கள் வந்து என்னவா மாறும், ஒன்று கிளைகளா மாறும், இல்லாட்டி பூக்களா மாறும். In some plants the buds undergo modification for definite purposes. Some of the aerial modification on stem tendril. Plants the actual bud is modified tendril which helps to plant coil. அதான் கொடியா மாறிடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா tendril. Example passion flower, snake gourd. Thorn. In some plants the actual bud is modified into thorn for protection. So சில இடத்துல வந்து அந்த மொட்டுக்கள் என்னவா மாறிடும், முள்ளா மாறிடும். Example bougainvillea. Phylloclade. In some xerophytes the leaves are reduced into spines. The function of the leaves is taken over by the stem which is green and flat. Such a stem is called phylloclade. Example பார்த்தீங்கன்னா opuntia. Modification of leaf. So in some plants the leaf is modified under leaf tendril, leaf spine, picture plant, nepenthes. So weak stems, upright weak stems னு சொல்லுவாங்க. Twinners, climbers, prostrate weak stems. So movement of plants பார்த்தீங்கன்னா tropism, phototrophism, geotrophism. Phototrophismனா எங்க சூரிய ஒளி இருக்கோ அதை நோக்கி வளர்த்து phototrophism. Geotrophismனா பூமியை நோக்கி வளர்த்து geotrophism. Hydrotrophismனா எங்க நீர் இருக்கோ அதை நோக்கி வளர்த்து hydrotrophism. Nastic movement அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொட்டாச்சிலிங்கி, அதான் வந்து எக்ஸாம்பிள். தொட்டோடனே அதுவே என்ன பண்ணிடும், ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.